ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் நேற்று எபிசோட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், சாண்டா கிளாஸ் உள்ள வந்தாங்க. ஸோ அது யாருன்னும் ரிவீல் பண்ணலை. அண்ட் அவங்க வந்து புது ட்ரெஸ் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. காலையில வந்து பார்வதியோட அம்மா வந்தாங்க. ஸோ ஒரு இந்த சாண்டா கிளாஸுக்கு வந்து நீங்க ரிவீல் பண்ணாம இருக்கிறது வேற யாராவது போட்டுருக்கலாம். பாவம் சௌந்தர்யா கூட்டு வந்து முந்தைய ரிவீல் பண்ணாம வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்க சௌந்தர்யாவை வந்து இதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டீங்கன்னு தெரியல. சரி, சௌந்தர்யாவுடைய அந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஷாப்போடைய ப்ரொமோஷனா அப்படி உள்ள வந்திருந்தா கூட பரவாயில்ல. அதுவும் இல்லாம ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு சாண்டா கிளாஸ் மாஸ்கை போட்டு அதை ரிவீல் பண்ணாம சௌந்தர்யாவை தவிர்த்து வேற யாரையாவது நீங்க போட்டு வேற யாரும் சும்மா யாரை வேணா கூட்டு வந்திருக்கலாம் நீங்க. சரி ஃபைன். அண்ட் வந்து காலையில பார்வதியோட அம்மா வந்து வந்தாங்க. பிளாஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு கேள்வி கூட கேட்கலங்க. ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆல்ரெடி பேசினதுதான். பார்வதி அம்மா வந்து பெருசா சண்டை வெடிக்கும்னா அது வெடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் பேசினது ஆல்ரெடி. அதை தாண்டி பார்வதி அம்மா மறைமுகமா நிறைய விஷயங்களை பேசினாங்க. அதாவது கமுதின்ட்ட வந்து ஹீரோவா இருக்கிறது முக்கியம் கிடையாது, எந்த இதுல நம்ம ஹீரோவா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது நல்ல குணங்கள்ல ஹீரோவா இருக்கணும் அப்படிங்கிறது மறைமுகமா ஒரு அடியை போட்டாங்க. அடுத்து நீங்க வந்து நல்ல வரணும், நல்ல முன்னேறணும், உங்களோட தொழில நல்லா இதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இன்னொரு மறைமுகமா அடியை போட்டாங்க. மற்றபடி எதுவும் பேசல. வந்தோடனே சக்தி என்னமோ சக்தியோ துணையோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது ஒரு மாதிரி பஜனை போட்டுட்டு உள்ள போனாங்க. மற்றபடி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அடுத்து கட் பண்ணா உள்ள வந்து ரியா வந்தாங்க. ஒரு நிமிஷம், பார்வதி வந்து அம்மா வரும்போது ரொம்ப பயந்தா மாதிரி எல்லாம் ஓகே தானே, ஐயோ எங்க அம்மா வர போறாங்கன்னு ஒரு பிட்ட போட்டாங்க. நீங்க ஷோல என்ன பண்ணீங்க? அவ்வளோ பயம் இருந்திருந்தா இந்த ஷோவை நீங்க எப்படி கொண்டு போயிருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எதுவுமே வந்து அவங்க பண்ணாம அவங்க அம்மா கிட்ட போய் எல்லாம் ஓகே தானே, எல்லாம் ஓகே தானே. அவங்க அம்மா பெருசா எதுவுமே பேசல, எல்லாத்தையும் சிரிப்புக்குள்ள அடக்கிட்டாங்க. சிரிச்சு சிரிச்சு மழுப்பினா மாதிரி இருந்தது. ஆன் ஃபேஸ் ரியா சொன்னது கூட பார்வதி அம்மா சொல்லல. ஓகே, நெக்ஸ்ட் அரோராவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ரியா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரியா வந்து ஓகே வன்மத்தை கக்குனாங்க. ஆனா இவ்வளவு வன்மத்தை சபரி மேல கக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வெளில சபரி செஞ்சதுக்கு இவங்க வந்து எங்கடா நம்ம போட்டு வன்மத்தை கக்கலாம்னு பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸ்க்குமே வந்து சபரி இத்தனை வருஷமா ஆயிடுச்சு, இவ்வளவு ஒன்னாரு என்ன கிழிச்சாருன்னு பேசிட்டு இருந்து அந்த வன்மத்தை நீங்க கக்குன மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி அரோரா விட்டு உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட ரொம்ப ஓப்பனா நெகட்டிவா வந்து அழகா சொன்னாங்க. ஏன்னா அதுதான் ஒரு கேம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அந்த விஷயத்த பண்ணாங்க. அடுத்து வந்து பார்வதி வந்து கேட்டாங்க, நான் விளையாடுறது எப்படி, அதாவது அவங்க பாசிட்டிவா அதை எதிர்பார்த்து கேட்டாங்க. எங்க பாசிட்டிவா எதுவுமே ரியா சொல்லவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சொன்னது ஃபுல்லா நெகட்டிவ் தான். அவங்க அம்மா மூஞ்சில அவங்க அம்மா நேர்ல இருக்கும்போதே வன்மத்தக்கி பார்வதி அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. இங்க ஒரு ஒண்ணும். இது என்னன்னா பார்வதிக்கு அசிங்கம் கிடையாது, பாவம் அவங்க அம்மாவை இவங்க அம்மா உள்ள வந்து அவங்களால சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. அவ்வளோ நெகட்டிவ் வந்து பார்வதி வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா அடுத்து வந்து கமருதீன் ஃபேமிலி உள்ள வந்தாங்க. உள்ள வந்து ஆனா ரியா வந்து எதுக்கு துஷார் பத்தி பேசினாங்க? துஷாரோ இல்ல, வெளியே போயிட்டான். சோ எதுக்கு அரோராக்கு துஷார் பத்தி அந்த அறிவுரை கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை கொடுத்திருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அவங்க அதை சொன்னாதான் அஃபண்ட் ஆகுறாங்கும் போது அதை பத்தி ஓபன் பண்ணி சொல்றது நல்ல விஷயம் தான். அதை கொடுக்காமல இருக்க முடியாது. அண்ட் வந்து பார்வதி அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் பார்வதி எல்லார்கிட்டயுமே ஓகேவா இது எப்படி போகுது, ரியா சொன்னதை வச்சு அடுத்து கமருதீனோட ஃப்ரெண்டு கிட்டயுமே போய் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் நான் உங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேச போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அவரு என்ன பேசினாருன்னு காட்டல. வினோத் கிட்ட பேசினது மட்டும் தான் ஷோல காமிச்சாங்க. அதாவது கமருதீனுடைய அக்காவும் ஃப்ரெண்டு வந்தாங்க. ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க அக்கா உள்ள வரும்போது வணக்கம் சொல்லுங்க தங்கச்சி அப்படிங்கிற ஒரு சொல்லி அதுவும் அழுத்தி வேற சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து எந்த அளவுக்கு கமருதீனை செருப்பால அடிக்காம ஒன்னாத்துக்கு வந்து அந்த வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொன்னாங்க. அதை தாண்டி முழுக்க அவருடைய ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, கமருதீன் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியாதுமா, சொன்னால அவனை விட்டுருமா, ஏமா அப்படி போட்டு டார்ச்சர் பண்ற அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் முழுக்க பார்வதி நீ தயவுசெய்து
கம்முன்னு போய் எதுக்கு இவன் கேமை கெடுத்துக்கிட்டு இருக்க, ஒன்னாலதான் பெரிய பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி அதை அசிங்கப்படுத்தாத விதமா பண்ணாலும் ரெண்டு பேரும் பினாலேல நிப்பீங்க, ரெண்டு பேரும் எனக்கு நிக்கணும், அதனால தனித்தனியா விளையாடுங்க, இந்த அளவுக்கு டீசென்ட்டா ஃப்ரேம் பண்ணி சொல்லிட்டாங்க. அதை கமுதியினுடைய அக்காவுமே அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ நிறைய விஷயத்த, நீங்களாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, எதுக்கு நீலாம் வாழ்ந்துகிட்டு இருக்க, இங்க வந்தது இதுக்காகயா அப்படிங்கிற மாதிரி லைஃப் டிசைட் பண்ற பிளாட்ஃபார்ம் இது கிடையாதுன்னு அழுத்தமா சொல்லிட்டு தங்கச்சின்னு சொல்லிட்டு கமருதீனை தட்டினாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை சொன்னாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கமருதீன் வந்து கட்டிப்புடின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு டாட்டியா சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு இது வேலை எனக்கு இல்லை, பார்வதி இதுக்கு தேவையில்லாம ஒரு 4 கேள்வியை கேட்டுக்கிட்டு என்னடா கட்டி பிடிக்கிறீங்க, எதுக்கு கட்டி பிடிக்கிறீங்க, ஏன் கட்டி பிடிக்கிறீங்க, இவ்வளோ இப்போதான் சொல்லிட்டு போனாங்க, இதெல்லாம் செய்யாதான் வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா இருறாங்க, திரும்பி வந்து கட்டி பிடிங்க என்னன்னா. ஆனா எனக்கு இதுல ஒரு விமர்சனம் இருக்கு. பார்வதி ரியா கிட்ட கேட்டாங்க பாத்தீங்களா, am I being played, like seriously you are playing with people, கமருதீன் வச்சு நீங்க விளையாடுறீங்க, பட் am I being played ன்னு ரியா கிட்ட கேக்குறீங்க. அண்ட் போத்தன் ராஜ் அவர்கள் வந்து கமருதீன் கிட்ட அரோரா வந்து டிபெண்டன்சி கேம் விளையாடுறாங்க அப்படின்னு எதுக்கு அரோரா மேல அந்த விமர்சனம் வச்சாங்கன்னே எனக்கு தெரியல. அரோரானாலதான் கமருதீன் நல்லா இருந்தாங்க, அரோரா கூட இருந்தப்போ கமருதீன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பார்வதி கூட இருந்தப்போ எவ்வளோ நெகட்டிவ் ஃபேம் வந்துச்சுன்னு பார்த்தப்போ அரோரா மேல் அந்த ஒரு விமர்சனம். ஸோ நேற்று நடந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதை தாண்டி வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு விட்டு பார்த்தா, சாண்டா கிளாஸ் வந்ததுக்கப்புறம் சாண்டா கிளாஸ் தான் வெளில போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அமித் சாண்டா கிளாஸை மாற்றி அங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரீ டாஸ்க் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது, ஆனால் பார்வதி இல்லாதப்போ பண்ணுங்க. ஏன்னா எங்கே ஃப்ரீஸ் வச்சாலும் பார்வதி வந்துடுறாங்க. காஃபியெல்லாம் மேலே விட்டுறது ஒரு பழக்கமானு கேட்டால் அது என்ன பழக்கம்னே தெரியல. அதெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருந்தாங்க. எனக்கு உண்மையாகவே நேற்று பார்க்க அவங்க அம்மாவை பார்க்க தான் ரொம்ப பாவமாக இருந்துச்சு. பாவம் இப்படி ஒரு பிள்ளையை பற்றிட்டு வேறு வழி இல்லாமல் சொல்ல முடியாமல் இருந்துச்சு, இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்லை அவங்க நல்லபடியாக தான் இருந்தாங்க அப்படின்னா சாரி, என்னோட பார்வை கூட தப்பாக இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் நேற்று நடந்தது. இதை தாண்டி நேற்று இன்னும் பெட்டராக நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், பார்வதியை போட்டு வந்தாங்கன்னா பிறந்தாங்க, அதை தாண்டி வேறு இன்னும் பெட்டராக நடக்கல. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ மீதி இருக்கிற 2 ஃபேமிலி இருக்கு, விக்கல்ஸ் ஃபேமிலி அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி வந்துட்டாங்க. அதை வந்து ப்ரோமோல காமிச்சிட்டாங்க. விக்கல்ஸ் ஃபேமிலி வந்தப்போ எல்லாருமே சொன்ன விஷயம், உன்னை எமோஷனலாக பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அது வந்து நீ ஆகாத, நீ அழுகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் சுபிக்ஷாவோட ஃபேமிலி என்ட்ரிக்காக வெயிட்டிங். ஸோ இது 2 முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபேமிலி ரவுண்டே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, ஆனால் எல்லாருமே பார்வதியை தான் வச்சு சொல்றாங்க. இதுக்கப்புறமா இந்த பார்வதியோட கேம் மாறுமான்னு ஒரு கேள்வி இருக்கும், ஆனா மாறாது. அதுதான் வந்து என்னோட கருத்துன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். எஸ். ஸோ நீங்க வந்து பிக் பாஸ் சுவாரஸ்யமா பாக்குறீங்களா என்னன்னு கருத்துக்களை கமெண்ட்ஸா போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வந்து பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியூன் இன்டு சினி கார்னர். அண்ட் இந்த வாரம் வந்து யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னே வந்து தெரில, மேபி நோ எவிக்ஷனா இருக்குமோ அப்படின்னு பேச்சு போயிட்டு இருக்கு. யார் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம ப்ரெடிக்ட் பண்ணுங்க. அண்ட் சினி கார்னர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.